கைஸ் நம்ம என்ன பார்க்க போறோம்னு கேட்டிங்கன்னா உளுந்தங்களி வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் பேனில் 1/2 ஸ்பூன் நெய் போட்டுக்கலாங்க. ஒரு 1/2 கப் கருப்பு உளுந்து எடுத்து வச்சுருக்காங்க. இந்த நெய்யில் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. நெய்யில் எடுத்துடலாம். நல்லா வறுத்தாச்சு வாசனை வர வரைக்கும். இது கூடவே மக்கானை வறுத்து எடுத்துக்கலாங்க. ரொம்ப சீக்கிரம் வேண்டாம், கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்தால் போதும். அவ்வளோதாங்க. இதையும் வறுத்து எடுத்துக்கலாம். தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஒரு 10 பாதாம் பருப்பு உள்ளே சேர்த்துக்கலாம். இது கூட 10 முந்திரி பருப்பும் உள்ளே சேர்த்து வறுத்துக்கலாம். அவ்வளோதாங்க. இதுவும் வறுத்தாச்சு. இப்போ மாற்றி வச்சிடலாம். இப்போ எல்லாத்தையும் வறுத்தது எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாங்க. இடுப்பு வலி, கை கால் வலி இதுங்கெல்லாம் ரொம்ப நல்லது இந்த உளுந்தங்கஞ்சி. அது கூடவே நம்ம பாதாம் பருப்பு, முந்திரி பருப்பெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால டேஸ்ட்டு சுவை அதிகரிக்கும். நீங்களே ட்ரை பண்ணுங்கள். பாருங்கள், நைஸாக பொடி பண்ணியாச்சு. நம்ம இப்போ இதில் நம்ம கஞ்சி செய்யலாம். வாங்க. பொடி பண்ணி வச்சதில் ஒரு 1/2 கப் எடுத்துருக்கோங்க. அதை அடுப்பை பற்ற வைக்காமல் தண்ணியில் கலந்து விட்டுக்கலாம். பவுடரை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் தண்ணியில். அதுக்கப்புறம் தான் பற்ற வைக்கணும், இல்லைன்னா கட்டி கட்டியாக வரும். முன்னாடி இது மாதிரி தண்ணியில் பாருங்கள். அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். கலரி கொடுத்துமே இருக்கும் கட்டி பிடிக்காமல். ரொம்ப ஈஸியான ரெசிபிங்க. ஆனால் சேர்த்துக்க ஐட்டம் எல்லாமே நல்லா சூப்பராக இருக்கும். பாதாம் பருப்பு, முந்திரி பருப்பு எல்லாமே நல்லா நிறைய சத்துக்கள் நிறைஞ்சது. நல்லா திக் கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுச்சு. நல்லா வெந்துடுச்சு களி. இந்த டைமில் நம்ம 5 ஸ்பூன் நாட்டு சக்கரை எடுத்து வச்சுருக்கோம். சுத்தமானது நாட்டு சக்கரை எடுத்து வச்சுருக்கோம். இதில் கல், மணல் எதுவுமே கிடையாது. இதை நம்ம உள்ள சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். ½ கப் துருவிய தேங்காய் சேர்த்துக்கலாங்க உள்ள. அவ்வளோதாங்க, உளுந்தங்களி ரெடி ஆயிடுச்சு. உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்கும் கொடுங்க. ரொம்ப ஹெல்த்தியான டேஸ்டியான ஒரு டிஷ்ஷு உளுந்தங்களி. பெண் குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாங்க. பெண் குழந்தைங்களுக்கு தான் முக்கியமாக கொடுப்பாங்க. முதுவலி பிரச்சனை எல்லாத்துக்கும் நல்லது. ஆஃப் பண்ணிடலாங்க ஸ்டவ்வை. சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, உளுந்தங்களி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய்.